வணக்கம். என் பெயர் கனிகா. நான் சிறு வயதிலிருந்தே தாய் இல்லாமல் வளர்ந்தவள். எனக்கு கீழ் ஒரு தங்கை, தம்பி இருக்கின்றார்கள். எங்களுக்கென்று ஆதரவு எங்கள் அப்பா மட்டும்தான் என்றார். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து எங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் வசிப்பது ஒரு வாடகை வீடு மட்டும்தான். அது ஒரு பெரிய வசதி நிறைந்த வீடு இல்லை. இருந்தாலும் அந்த சிறிய வீட்டில் எங்கள் கனவுகள் பெரியதாக இருந்தது. அந்த வீட்டில் சுவர்களுக்குள் நான் தினமும் என் கனவுகளை வளர்த்து கொண்டிருந்தேன். அன்றொரு நாள் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு சென்று என் அப்பாவிற்கு ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும். என் தம்பி தங்கைகளையும் சந்தோஷமாக வாழ வேண்டும். அம்மா இறந்த பின்பு எங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் அப்பாவிற்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதுதான் என் மனதில் எப்பொழுதுமே ஒரு ஆசை. 12ஆம் வகுப்பு முடித்த பின்பு நான் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு சேர்ந்தேன். ஆனால் முழுமையாக கல்லூரி சென்று என்னால் படிக்க முடியவில்லை. வீட்டு வருமானத்திற்காக நான் ஒரு புத்தக கடையில் வேலைக்கு சென்று ஆரம்பித்தேன். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் கல்லூரி செல்ல முடிந்தது. அந்த ஒரே நாளில் எல்லா பாடங்களையும் புரிந்து கொள்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. குறிப்பாகவே எக்கனாமிக்ஸ் பாடம் எனக்கு புதியதாகவே இருந்தது. வேலைக்கு போக வேண்டும், படிப்பையும் காப்பாற்ற வேண்டும். இந்த இரண்டிற்கும் நடுவே என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சிரமங்களை நான் யாரிடமும் சொல்லவில்லை. என் மனதுக்கு மட்டும் வைத்து அமைதியாக சுமந்து கொண்டிருந்தேன். அந்த நாளில்தான் டச் மொபைல்கள் புதிதாக வந்த காலம். சமூக வலைத்தளத்தில் ஃபேஸ்புக் மிகவும் பிரபலமாக இருந்தது. நண்பர்கள் ஃபோட்டோ போடுவதும் அதற்கு லைக் கொடுப்பதும் கமெண்ட் எழுதுவதும் இவையெல்லாம் எனக்கு ஒரு புதிய உலகமாகவே இருந்தது. அன்றைய நாள் சித்தப்பா போட்டிருந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அந்த ஃபோட்டோ மிகவும் அழகாக இருந்தது. அதை பார்த்து என் மனதில் தோன்றியதை சுத்தமான தமிழில் ஒரு கமெண்ட் எழுதினேன். அந்த வார்த்தைகள் சாதாரணமாக எழுதப்பட்டதுதான். ஆனால் யாரோ ஒருவரின் மனதை தொடுமென்று எனக்கு தெரியாது. அந்த கமெண்டை பார்த்து ஒருவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அவர் பெயர் அமித். அவர் அந்த கமாண்டுக்கு பதில் எழுதி என்னுடன் பேச ஆரம்பித்தார். அந்த சிறிய உரையாடல்தான் மெதுவாக பழக்கமாக மாறியது. அப்படியே நாங்கள் ஃபேஸ்புக்கில் நண்பனாகிவிட்டோம். தினமும் என்ன செய்கிறாய், டீ குடிச்சாச்சா, சாப்பிட்டாச்சா என்று என்னை மரியாதையுடன் கேட்பான். காலை எழுந்தவுடன் குட் மார்னிங், இரவு தூங்குவதற்கு முன் குட் நைட் என்று அனுப்புவான். அந்த சிறிய வார்த்தை தான் நான் முழுவதும் இனிமையாக ஆரம்பித்தது. அவன் மெசேஜ் வந்தால் என் முகத்தில் தெரியாமல் ஒரு புன்னகை மலர ஆரம்பித்தது. அன்றைய நாள் நான் அவனை கேட்டேன், நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று. நான் கல்லூரியில் பாடம் எடுக்கின்றேன். வீட்டில் சில மாணவர்களுக்கு டியூஷன் எடுப்பேன் என்று சொன்னான். அது உண்மையா என்று எனக்கு சந்தேகம் வந்தது. நான் சிரித்து கொண்டே உண்மையாக தான் சொல்லுதீர்களா என்று கேட்டேன். அவன் மெதுவாக பொய்யில்லை, இது உண்மைதான் என்றான். பிறகு அவன் என்னை பற்றி கேட்டான். வாழ்க்கை முழுவதும் சொல்லவில்லை. ஆனால் படிப்பில் எனக்கு சிரமம் இருப்பதை மட்டும்தான் சொன்னேன். உடனே அவன், உனக்கு வேண்டுமென்றால் நான் பாடங்களை எளிமையாக சொல்லித் தருகிறேன் என்றான். அந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய உதவியாகத்தான் இருந்தது. அப்பொழுதுதான் நான் அவனை முதலாக வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அவன் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அவன் சிரிப்பில் ஒரு மென்மை இருந்தது. அவன் பேசும் குரலில் கூட ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவன் குரலை கேட்டதும் என் மனம் தெரியாமல் அமைதியாகிவிட்டது. அன்றைய நாள் அவன் என்னை நேரில் சந்திக்க விரும்புகின்றேன் என்றான். சிறிய தயக்கத்துடன் நான் ஒரு காபி ஷாப்பில் இடம் சொன்னேன். அந்த நாளில்தான் நான் முதலாக நேரில் சந்தித்தோம். அவன் என் முன் வந்து அமர்ந்த அந்த நொடி என் மனம் ஏதோ புதிய உணர்வை உண்டாக்கியது. நாங்கள் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு உண்மைத்தன்மை இருந்தது. என் வாழ்க்கையை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, என் கனவுகளை பற்றி எல்லாவற்றையும் அவனிடம் சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு அவன் என் படிப்புக்கு உதவியாக இருந்தான். அவன் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் எனக்கு எளிமையாக புரிய ஆரம்பித்தது. காலங்கள் மெதுவாக நகர்ந்தது. அன்றைய நாள் திடீரென்று அவன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். ஐ லவ் யூ. அந்த 3 வார்த்தைகளை நான் பார்க்கும்போது என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சில நிமிடம் நான் என்ன எழுதுவது என்று தெரியாமல் இருந்தேன். பின்பு மெதுவாக அவனிடம் ஒரு கேள்வி கேட்டேன். இது உண்மையா? நீ என்னை திருமணம் செய்வாயா என்று. அவன் சில நிமிடங்கள் யோசித்தான். பிறகு, உன்னை நான் உண்மையிலேயே காதலிக்கின்றேன். ஆனால் திருமணம் என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம். நான் சமூகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் இருக்கின்றது. இருந்தாலும் நான் முயற்சி செய்கின்றேன். உன்னை திருமணம் செய்கிறேன் என்றான்.
அந்த வார்த்தை என் மனதில் ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அவனை நான் முழுமையாக நம்பினேன். நாங்கள் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தோம். காலங்கள் கடந்தது. அவன் சொல்லிக் கொடுத்த பாடங்களை நான் நல்ல மதிப்பெண்களை தேர்ச்சி பெற்றேன். அதை பார்த்ததும் அவன் குழந்தை போல் சந்தோஷப்பட்டான். என் கனவுகள், என் ஆசைகள் எல்லாவற்றையும் நான் அவனிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பேன். நான் தாயில்லாமல் வளர்ந்தவள் என்று சொன்னால் அவன் அந்த நிமிடத்தில் என்னிடம் காட்டிய அன்பு, என் வாழ்க்கையில் நான் இழந்தது எல்லாம் ஒரு வெற்றி அடைந்தது போல் நிரம்பியது. அந்த அன்பு என்னை மெதுவாக அவன் உலகத்துக்கு இழுத்து சென்றது. என் மனம் முழுவதும் அவன் பெயரால் நிரம்பிவிட்டது. எனது டிகிரியை வைத்து எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது. அந்த சந்தோஷத்தை முதலில் அவனிடம்தான் சொன்னேன். அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். சில நாட்கள் கழித்து அவனுக்கு ஒரு பெரிய கல்லூரியில் வேலை கிடைத்தது. ஆரம்பத்தில் எல்லாம் சந்தோஷமாகத்தான் இருந்தது. ஆனால் போக போக அவன் என்னிடம் பேசுவதை குறைத்து கொண்டான். அன்றைய நாள் 2 நாட்கள் முழுவதும் அவன் என்னிடம் பேசவில்லை. நான் மிகவும் அழுதேன். எனக்கு தூக்கம் வரவில்லை, பசி எடுக்கவில்லை. 2 நாட்கள் கழித்து அவன் என்னிடம் பேசினான். நான் அழுது கொண்டே கேட்டேன், ஏன் 2 நாட்கள் என்னிடம் பேசவில்லை என்று. அதற்கு அவன், எனக்கு வேலை அதிகமாக இருந்தது, அதனால்தான் பேச முடியலை என்றான். ஆனால் அடுத்து அவன் சொன்ன வார்த்தை எனக்கு அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்தது. 2 நாட்கள் பேசவில்லை என்றால் இப்படி இருக்கிறாய், நான் காலத்துக்கும் பேசவில்லை என்றால் என்ன செய்வாய் என்று கேட்டான். கண்கள் கலங்கின. அப்படியென்றால் என்னவென்று கேட்டேன். சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். அதன் பிறகு அவன் சில நாட்கள் வரை போன் செய்யவில்லை. எனக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவன் போன் வருகிறதா என்று பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் நாட்களும் மாதங்களும் மாறிவிட்டது. 6 மாதங்கள் கழித்து ஃபேஸ்புக்கில் அவன் புகைப்படமும் அவன் திருமணம் செய்யும் போகின்ற பெண்ணின் புகைப்படமும் வந்தது. 20க்கும் திருமண வாழ்த்துக்கள் என்று பலர் கமெண்ட் செய்திருந்தார்கள். அதை பார்த்தபோது என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. உடனே அவன் தொலைபேசியை நான் அழைத்தேன். ஆனால் அதை அவன் எடுக்கவில்லை. பிறகு ஃபேஸ்புக்கில் அவன் போட்டோவுக்கு நான் கமெண்ட் செய்தேன். அதன் பிறகுதான் அவன் எனக்கு போன் செய்தான். நான் இதை பற்றி கேட்டபோது அவன் என்னிடம் சொன்னான், இது என் வீட்டில் எடுத்த முடிவு. நான் உன்னை பற்றி சொன்னேன், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. என் வாழ்க்கை வேறொரு பாதையில் போகின்றது, என்னை மன்னித்து விடு என்றான். அதன் பிறகு அவன் என்னிடம் பேசுவது விருப்பமில்லை போல் இருந்தது. அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. அன்றைய நாள் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஒரு மருத்துவமனையிலிருந்து நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் பெயரை சொல்லி ஒருவர் உங்களை பார்க்க வேண்டும், வர சொல்கிறார் என்றார்கள். எனக்கும் பயமாக இருந்தது. என் தம்பி, தங்கை, அப்பா யாருக்காவது ஏதாவது நடந்துவிட்டதா என்று நினைத்தேன். உடனே அந்த மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கு ஒரு மனிதர் போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருந்தார். அந்த போர்வையை எடுத்துவிட்டு பார்த்தேன். அது அமித். என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவன் மெதுவாக சிரித்தான். தடுமாறி எழுந்து உட்கார்ந்தான். என் கைகளை பிடித்தான். என்னை மன்னித்துவிடு, நான் உன்னை காதலித்தது உண்மை. அன்றைய நாள் நான் கல்லூரியில் பாடம் எடுத்து கொண்டிருந்த போது எனக்கு இருமல் வந்தது. அதில் இரத்தம் வந்தது. அதை நான் முதலில் சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் பிறகு இரத்தம் அதிகமாக வர ஆரம்பித்தது. மருத்துவமனைக்கு சென்றபோது எனக்கு புற்றுநோய் என்று சொன்னார்கள். இன்னும் சில நாட்கள் மட்டுமே நான் உயிருடன் இருப்பேன் என்றார்கள். ஆனால் நான் இதை யாரிடமும் சொல்லவில்லை. நான் உன்னிடம் பேசாமல் இருந்தால் நீ மெதுவாக என்னை மறந்து விடுவாய், உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றுவாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ என்னை மறக்க முடியவில்லை என்று எனக்கு தெரிந்தது. அதனால்தான் ஃபேஸ்புக்கில் ஒரு தோழின் புகைப்படத்தை போட்டு திருமணம் என்று போட்டேன். அப்பொழுது நீ என்னை வெறுத்து விலகுவாய் என்று நினைத்தேன். நீனும் அப்படியே என்னிடம் விலகி சென்றாய். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும் முன் உன்னை ஒரு முறையாவது பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் உன் மனதை காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்து விடு. நான் செய்தது எல்லாம் உனக்காகத்தான் என்றான். அவன் என் கைகளை பிடித்து குழந்தை போல் அழுதான். என் கண்கள் கலங்கின. இந்த உலகத்தில் காதலிக்க கற்றுக் கொடுத்தவன் அவன்தான். ஆனால் இப்பொழுது அவன் என்னை விட்டு போகிறான். சில நாட்கள் கழித்து அவன் இறந்து விட்டான். அவன் நினைவுகள் மட்டும் என் மனதில் இருந்தது. அதன் பிறகு என் தம்பி, தங்கைகளை பார்த்து கொண்டேன். வீட்டையும் கட்டினேன். அப்பாவிற்கு ஓய்வு கொடுத்தேன். என் தம்பி, தங்கைகளை நன்றாக படிக்க வைத்தேன். இன்று வரை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவன் எனக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவன் அவன்தான். தம்பி, தங்கைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. தம்பி வெளிநாட்டில் இருக்கின்றார். தங்கை தன் குடும்பத்துடன் இருக்கின்றாள்.
அப்பா இறந்து விட்டார். இப்பொழுது இந்த வீட்டில் நான் மட்டும்தான். உன் நினைவுகளுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் உண்மையான காதல் என்பது என் வாழ்க்கை நன்றாக புரிந்து கொண்டது. இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். கதையை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.